வணக்கம் நேர்களே. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பழைய உறவுகள், பழைய நட்புகள் இவற்றை மீண்டும் நாங்கள் காணுகின்ற சந்தர்ப்பம் வரும்போது மனதுக்குள் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பூரிப்பு ஏற்படும். அதுபோலத்தான் இந்த இனிமையான பழைய பாடல்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற போது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியை தரும் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுக்கு தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாரத்தில் 5 நாட்கள், அதிலே 4 நாட்கள் உங்களுக்கு நாங்கள் பிரதி மூலமாக கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தினை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை ரத்மலானையிலிருந்து ஒரு சகோதரி வருகை தந்திருக்கிறார். அவர்தான் திருமதி கணேசன் மகேஸ்வரி. அவரை வரவேற்போம். வணக்கம் திருமதி கணேசன் மகேஸ்வரி. நலமா? நலமாக இருக்கிறேன். சரி, உங்களுடைய பள்ளி பருவமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் இல்லத்திலே நீங்கள் திருமதி ஆவதற்கு முன் இருந்த அந்த மகிழ்ச்சியான சில சம்பவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். அநேகமாக எங்கள் வீட்டில் சரியா 5 பேர் பொம்பளை பிள்ளைகள், 2 பேர் ஆம்பளை பிள்ளைகள். எல்லோரும் குடும்பமாக இருந்து அந்த பாட்டுகள், இந்த நாடகங்கள் இதுகளை பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ தனிமையில் இருந்து தான் நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. அதில் அப்பா அம்மா 2 பேரும் இறந்ததுக்கு பிறகு நாங்கள் ரொம்பவே ஒரு இதாக இருக்கிறோம். அதான் அப்பாவை நான் ஒரு பாடலும் அம்மாவுக்காக ஒரு பாடலுமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய முதல் விருப்ப பாடல் என்ன? முதல் விருப்ப பாடல் இது தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. அது அப்பாட பாடல். முதல் பாடலை பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் அடுத்த பாடலுக்கு போகலாம். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் அந்த பாடல் தொடர்பாக ஏதாவது விசேஷமாக கூற விரும்புறீங்களா? அப்பாட நினைவு. ஏண்டா அவங்க அம்மா இறந்து ஒரு 3 நாளில் இருந்து அப்பாட வந்த வாயிலன்னு வர ஒரு பாட்டு. அது அடிக்கடி அதையே தான் சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகுவார். அப்போ அதனால் அவருடைய எடுத்திருக்கிறேன். மற்றபடிக்கு அம்மாக்கும் பாடல் இருக்கிறது, அதை பார்த்து ரசிப்போம் நாங்கள். உண்மைதான், மனித வாழ்க்கையிலே இறப்பு வரை மறக்க முடியாத உறவுகள் என்று சொன்னால் அன்னையும் பிதாவும். சரி, பாடலை பார்த்து ரசிப்போம். மகேஸ்வரி அவர்களே, உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை அது ஒரு இனிமையான காலகட்டம். கவலையும் தெரியாது, ஒரு பிரச்சனைன்ற என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ காலையில் எழும்பி போவோம், அங்கே நல்லா சந்தோஷமாக இதுபடுத்துவோம், என்ஜாய் பண்ணுறது, நீ வீட்டுக்கு வாரது, அப்படி இருந்தது. அதை அந்த மெரி பண்ண பிறகு அது அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. சரி, பாடசாலை பருவத்திலே உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இதிலெல்லாம் பங்கு பெற்றுவீர்களா? கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கலை நிகழ்ச்சின்னா டான்ஸ் அதுகளுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் டைம்களில் ரிலே அதுகள் ஓடுறது, இந்த அப்படியாப்பட்ட ஒரு இதுகளை செய்கிறேன். சரி, அடுத்து என்ன பாடல்? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, அந்த பாட்டு. ஏன் அந்த பாட்டு? அது இப்போ எல்லாரும் யாரும் குற்றம் சொல்ல முடியாதது. காலம் ஒவ்வொருத்தருக்கும் விதித்த விதிப்படி தான் நடக்கும். அப்போ வாழ்வேலை நடக்கும்போது அதை நாங்கள் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. என்ன மாதிரி இது அப்படி இவங்க சரியில்லை அப்படின்ற சொல்ல முடியாது. அது காலங்களில் போகிற மாதிரி. அதுக்காக அந்த பாட்டை தெரிவு செய்வேன். குலமகள் ராதை திரைப்படத்தில் இடம்பெற்ற கேவி மகாதேவி பாடல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக அந்த பாடல் பார்த்து ரசிப்போம். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. திருமதி மகேஸ்வரி, இப்போது உங்களுடைய பொழுது எப்படி போகிறது? நீங்கள் ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கு கொண்டவர். அந்த பாடசாலை வாழ்க்கை பற்றி சொல்லும்போது, உங்கள் ஊரிலே சகோதரர்களோடு இருந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இருந்த அதே மகிழ்ச்சியை இப்போது உங்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? மகன் 3 பேர் அதே நிலைமையில தான். அதே அவங்க என்ன செய்தாங்களோ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கேண்ட மகன்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாம் குடும்பமாக 3 பேருமே உண்டாக தான் இருக்கிறோம். இப்போ இனி அதனால் அது ஒரு பெருசாக கவலையாக தெரிய இல்லை. ஒரு கூட்டு குடும்பம் என்பது மகிழ்ச்சியான குடும்பம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த கூட்டு குடும்பம் என்பதை காண முடிவதில்லை. ஆனாலும் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறீர்கள். பிள்ளைகள் என்னோட நல்ல விருப்பம் தான், கொஞ்சம் இது இல்லாத என்னோட நல்ல விருப்பம். அவங்க வரைக்கிலேயே மெரி பண்ணி போய் சொல்லிடுவாங்க, இப்படி அம்மாவோட தான் எல்லாம் இருக்கணும். ஆனால் கிடைச்சவங்களும் 2 மருமகளும் நல்ல ஒத்து போகக்கூடியவர்கள். சரி, அடுத்து என்ன பாடல் பார்ப்போம்? அடுத்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, பழனி பட பாடல். சரி, ஏன் அந்த பாடல்?
அதில் ஒரு வேர்டு ஒன்று வருது என்னடா பணத்தின் மீதான பக்தி பணத்தின் மீதான பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா. அது சில சந்தர்ப்பங்களில் காலம் மனிதர்களை மாற்றிவிடும். அது சந்தர்ப்ப சூழ்நிலையும் கூட என்ன செய்வது இல்லையா? எனவே நாங்கள் இந்த மாதிரியான பாடல்களை கேட்டுத்தான் ஆறுதல் அடைய வேண்டும். சரி, பழனி படத்தில் இடம்பெற்ற அண்ணன் என்னடா தம்பி என்னடா சகோதரி, இந்த பாடல் கண்ணதாசனின் அனுபவமும் கூட. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு சகோதரர்களிடம் சென்ற போது அவர்கள் மறுத்து விட்டதாகவும், அதன் பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்த பாடல் தான் அது. பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். பார்த்து ரசிப்போம் நேயர்களே. எங்களுடைய சகோதரியோடு சேர்ந்து திருமதி மகேஸ்வரி, உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன? மருமகள் மாறி இருக்கிறார்கள், ஆகவே உங்களுக்கு வேலைகள் குறைவாகத்தான் இருக்கும். கார்டன் செய்யும், வீடுக்கு கார்டனிங் என்ன மாதிரியான எல்லா வேலை எங்கே எது கிடைச்சதோ அதெல்லாம் கொண்டு வீட்டு இதுபடுத்தி அதில் தான் பொழுதுபோக்கு கூடுதலாக. என்னென்ன வகையான பூக்கள்ண்டா ஆந்தூரியன்ஸ் ஒவ்வொரு கலர்லையும் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்து அந்த சின்ன சின்ன மணி பிளான்ட் மாதிரி அந்த அதுகள் கொண்டு அதுகள்லையும் காலையில் ஒரு எலும்பி வாங்கலாம் வேலைக்கு போன பிறகு அதுதான் உங்களுடைய பொழுதுபோக்கு. சரி, அப்போ மரக்கறி வகைகள் ஏதாவது வைத்தால் உபயோகமாக இருக்கும். இஞ்சி அதுகள் வைத்திருக்கிறேன், கொத்தமல்லி அந்த மாதிரி சின்ன இதுகளை செய்திருக்கேன், பெருசு அளவில் இல்லை. அடுத்து என்ன பாடல்? அடுத்து ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த சகோதர சகோதரி அந்த பாசத்துக்காக அண்ணன் தங்கை பாசத்தை இந்த பாடலும் காட்டுகிறது. பச்சை விளக்கு படத்தில் இருந்து. சரி, பச்சை விளக்கு பட பாடல் ஒளிமயமான எதிர்காலம் எங்களுடைய திருமதி கணேசன் மகேஸ்வரியின் விருப்பமாக வருகிறது. இன்று நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் ரத்மலானையிலிருந்து வருகை தந்திருக்கும் திருமதி கணேசன் மகேஸ்வரி என்கின்ற நேயர். சரி, நீங்கள் சொன்னீர்கள் அந்த இப்போதும் கூட்டு குடும்பமாக இருக்கிறீர்கள், அதே போல நீங்கள் உங்கள் பிறந்தகத்திலும் கூட கூட்டு குடும்பமாக சகோதரிகள் 5 பேர், சகோதரர்கள் 7 பேர். அந்த அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை தாருங்களேன். எல்லாருமே அந்த மாதிரி ரேடியோ பாட்டு இதுகளில் தான் கூடுதலான அனுபவம். நீ பெரிய அக்காவுக்கும் அவங்க இந்த காலையில் என்ன மாதிரி தான் அவங்கள எழுமினதோடு அந்த பாட்டு அதுகளை தான் கேட்குறது. அண்ணா அவங்களும் அப்படி தான். இரவானோன்னு எல்லாமே எங்களோட வீட்டில் ஒரு கராஜ் ஒன்று இருக்குது சைடில், அதில் போயிருந்து தாளங்கள் அடித்து இந்த பாட்டுகளை படிக்கிறது தான் எங்களோட பொழுதுபோக்கு. வேறு நண்பர்கள் தேவையில்லை, எங்களை 7 பேருமே போதுமே. இல்லை, அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள்? அவர்கள் மூத்த அண்ணா ஹார்ட்வேர் வச்சிருக்கிறாரு, 2வது ஒன்று அப்பாட டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் செய்கிறாரு, 2 அண்ணா, மற்றவங்கெல்லாம் மேரி பண்ணி அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க, சகோதரிகள். அதில் 3 பேர் வந்துட்டாங்க, இன்னும் இருக்கிற 2 பேர் தான். கஷ்டமாக இருக்குது. சரி, நீ அவங்களுக்காக சேர்ந்து தான் அந்த பாடல்கள். சரி, அடுத்து என்ன பாடல்? அதுக்கடுத்து ஒரு கொடியில் 2 மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. இது சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் விரும்பி கேட்கின்ற பாடல். பார்த்து ரசிப்போம் அந்த பாடலை. சகோதரி தன்னுடைய சகோதரர்களுக்காக அந்த பாடலை பார்த்து ரசிக்க ஆசைப்படுகிறார். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடகர் யார், பாடகி யார்? பாடகி சுசிலா அம்மா. பாடகர் பழையவர்னு சொன்னால் டிஎம் சௌந்தரராஜன். பொதுவாகவே பழைய பாடல்களை விரும்புபவர்களுக்கு இவர்களை ரொம்ப பிடிக்கும். பி சுசீலாவின் பாடல்களிலே சோக பாடல்கள் பிடிக்குமா அல்லது துள்ளிசையாக சந்தோஷமாக வருகின்ற பாடல்? அவங்களோட சோக பாடல் தான் பிடிக்கும். அடுத்து என்ன பாடல்? நான் ஒருக்கா இந்தியா போய் அவங்கள சந்தித்தீர்களா? சந்தித்து நல்லா சந்திப்பதற்காகவே போனீர்களா அல்லது இல்லை, ஒரு விஷயமா இந்தியாவுக்கு போன மூத்த மகண்ட தேவை ஒன்று இருந்தது, வெட்டிங் ஒன்றுக்கு, அதுக்கு போயிட்டு அவங்களையும் சந்தித்து. ஆனால் அந்த அளவு நல்லா எங்களோட அந்த க்ளோஸ்டாக பழகி அந்த கதையெல்லாம் சொல்லி ஆசீர்வதித்து எனக்கு ஒரு சாரியும் கிஃப்ட் கொடுத்தாங்க, மருமகளுக்கும் கொடுத்தவங்க. எனக்கு கடைசியாக சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போ சொன்னாங்க, தேதி ஒன்றுனா வர முடியாதம்மா, இல்லைண்டா நான் அவங்க ஸ்ரீலங்கா வரத்தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு நல்லா கதைச்சாங்க. அந்த லெஜெண்ட் தான், ஆனாலும் அந்த ஒரு ப்ரௌட் இல்லை. நல்லா எல்லாத்தோடையுமே நல்லா நோம்புனா லெஜெண்ட் ப்ரௌடாக இருக்க மாட்டாங்க. நல்லா எல்லாத்தோடையும் கதைச்சி. இல்லை ஒரு சிலர்னா டைம் இல்லை அப்படி இப்படின்டுவாங்க தானே, இவங்களை பொறுத்த மட்டும் நல்லா கதைச்சாங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அந்த ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்தோம்.
சரி, சொல்லுங்கள், என்ன பாடல்? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது. அந்த பாடலை பார்த்து ரசிப்போம். அவர்களுடைய நினைவாக அந்த பாடலை பார்த்து ரசிக்க ஆசைப்படுகிறார் எங்களுடைய விருந்தினர். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? நாமும் பார்த்து ரசிப்போம். திருமதி மகேஸ்வரி அவர்களே, நீங்கள் தந்தைக்காக பாடல் கேட்டீர்கள், ஆனால் தாய்க்குரிய பாடலை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, நினைவு இருக்கிறது. அதை தொடர்ந்து கேட்கலாம். கதைக்கும் போது கொஞ்சம் இன்னமும் கஷ்டமாக கலக்கமாக இருக்கும். உண்மைதான், உண்மைதான். அதனால் அதை கொஞ்சம் ஒத்தி வைத்திருக்கிறீர்கள். சரி, இந்த வானொலியோடு தான் அன்றைய பொழுதுகள் எல்லாம் போகும். நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய சமையலறையிலே இருந்து முன்னறை வரைக்கும் வானொலி தான். இந்த வானொலி நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்ட அனுபவம் இருக்கிறதா? இருக்கிறது. கேட்டதோடு இல்லாமல் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளில் எழுதுவீர்களா வானொலிக்கு? இன்றைய நீர் நிகழ்ச்சி, அதில் தான் அப்துல் ஹமீத் அவங்களோட அந்த பாட்டுகளுக்கெல்லாம் கருத்துக்கள் எழுதி 3 பாட்டு செலக்டட் ஆகி நான் இங்கே விகாரம்மா தேவி இதுக்கு வந்து ஒரு ப்ரைஸும் அதுக்கும் கிடைக்கிது. சரி, உங்கள் அம்மாவுக்காக, உங்கள் தாயாருக்காக என்ன பாடல்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அந்த ஒரு பாட்டு தான் அம்மாட நினைவு இருக்குது. சிறு வயதுலேருந்து அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டது, எல்லாமே செய்தது. அப்பா தொழில்னால 7 பேரையும் வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன்னா அம்மா தான். அந்த அப்பா தொழில் போகிறது இரவு வாரம் அப்படித்தான். ஆனால் அம்மா தான் சரியான ஒரு எங்களை வழி நடத்தினது அவங்க தான். அம்மா தான். அந்த பாடலை நாங்கள் இப்போது பார்த்து ரசிப்போம். டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பார்த்து ரசிப்போம். மகேஸ்வரி அவர்களே, பொதுவாக இல்லத்தரசிகள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த வானொலியில் பாடல் ஒலிக்கும் போது சேர்ந்து பாடுவது. அது இல்லத்தை பொறுத்தவரை நாங்கள் அங்கே ஒரு சிறந்த பாடகியாக இருப்போம். ஆனால் பொது வெளியில் பாடுவதற்கு எங்களுக்கு கூச்சம் இல்லையா? உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அப்படித்தான். ஏனென்றால் சிறுவயது முதலே வானொலியோடு இன்னுமே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பாடல் பாடி காட்டுங்களேன் எங்களுக்கு, முழுமையாக பாடாவிட்டாலும் ஒரு கொஞ்சமாவது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோயிலில் வாடும் காவல் விளக்கு கண்மணியே வருக. அடுத்த பாடல் என்ன? அடுத்து நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்றால் நடந்துவிடும். அது ஏன் அந்த பாடல் பிடிக்கும்? ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண்ணிங்கே, அந்த வரிகளுக்காக அந்த பாட்டு பிடிக்கும். சரி, சோகரசம் ததும்பும் பாடல், ஒரு தோல்வியை சொல்லுகின்ற பாடல் இல்லையா? சில பேர் நடக்கும் என்று நினைப்பார்கள், நடக்காமல் போய்விடும். இது எங்கே நடக்கப் போகிறது என்று நினைப்போம், அது நடந்துவிடும். அதைத்தான் மிக அழகாக பாடலாக்கி இருக்கிறார்கள் இல்லையா? பார்த்து ரசிப்போம். திருமதி மகேஸ்வரி, உங்கள் மகன்மாரை பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள். 3 மகன்மார் இருக்கிறார்கள், எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் என்று. மகள்மார் இல்லாத குறையை, கவலையை மருமகள்மார் தீர்த்து வைப்பார்கள். உங்களுடைய மருமகள்மார் பற்றி சொல்லுங்கள். மருமகள் என்றா மூத்த மருமகள் ஒரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அனுசரித்து போய் எல்லாம் செய்வார். அவர் வேலைக்கு போகிறார்? இல்லை, மருமகள் விட்டு விடுத்தான். 2வது மருமகள் வேலைக்கு போகிறனால அவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து எதுவும் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் என்னோட சேர்ந்து காலையில் எழும்பி 5 மணிக்கு எல்லாம் சமைச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாம் செய்துட்டு தான் போவாங்க. அந்த மருமகள்னு சொல்கிறத விட மகள்கள்னு தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா அந்த அளவு உணர்ந்து போய் எந்த விதமான இதுவும் இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கும் ஒரு கூட்டு குடும்பமாகவே இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, அடுத்து என்ன பாட்டு? அடுத்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, அந்த பாட்டு. அதுக்கு என்னென்னா அந்த மீனிங், எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்குமே தெரியாது. உண்மைதான். வாழ்க்கை போன போக்கிலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பார்த்து ரசிப்போம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் பார்த்து ரசிப்போம். எங்களுடைய விருந்தினருக்கு நாங்கள் ஒரு அன்பளிப்பை தரப்போகிறோம் வழமை போலவே. ஹேமாஸ் நிறுவனத்தின் விவ்யா
வழங்கும் அழகு சாதன பொருட்கள், குறிப்பாக சரும பராமரிப்பு பொருட்கள் 7000 ரூபாய் பெறுமதியான இந்த பரிசு பொதியை நாங்கள் எங்களுடைய விருந்தினருக்கு வழங்கி அவரை கௌரவப்படுத்த போகிறோம். சகோதரி மகேஸ்வரி, இவ்வளவு நாள் நீங்கள் வீட்டிலே இருந்து பார்த்து ரசித்த ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை பற்றி ஏதாவது உங்களை போன்ற இல்லத்தரசிகள் ரசிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இது, அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன சின்னதுல இருந்து இப்படி ஒரு ஆசை, பாடணும், அதை செய்யணும், இப்படி இந்த ஃபீல்டு தான் எனக்கு ரொம்பவே விருப்பமானது. ஆனால் அதை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. அப்போ அதுக்கு பிறகு தான் இப்போ இதை இந்த நாள் நான் சொல்லி கவலைப்படுவேன். ஐயோ இப்படி இந்த இதுகளில் எனக்கு பங்கு பெறணும், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் படிக்கணும், என்னை கொண்டு போய் இந்தியாவிலையாவது விடுங்க, நான் அந்த சிங்கருக்காவது பாடுறேன் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ மகன் தான் சொன்னார் கடைசியாக, அம்மா பரவாயில்லை, நான் ஒழுங்கு பண்ணுறேன், உங்களுக்கு அந்த பாடுகளெல்லாம் இந்த சொல்கிறதுக்கு, ஏன்னா இந்த நேரம் பாட்டு தான் கூடுதலான இது அப்படின்னு சொல்லி தான் இதை எனக்கு ஒழுங்கு பண்ணி தந்தார். இது கிடைச்சது எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. வசந்தன் டிவியில் வசந்தன் டிவி உங்களை போன்ற இல்லத்தரசிகளுக்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக இது அமைகிறது. இந்த சிறு வயதிலே நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இப்போது நிறைவேறுகிறது. அதே நேரம் அந்த பழைய பாட்டுன்றது இருக்கல, அதில் உள்ள அந்த வசனங்கள் வார்த்தைகள்லாம் கேட்கல, எங்களுக்கு நடந்ததும் அதுகளில் இருக்குது, நடக்க போறதுகளும் இருக்குது. சரி, மிக்க நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஆம் நேயர்களே, இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் ரத்மலானையைச் சேர்ந்த சகோதரி கணேசன் மகேஸ்வரி அவர்கள். அவருக்கு நன்றி கூறிவிட்டு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். வணக்கம்.